கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அரவிந்த் அவர்கள் கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இன்று ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்படும் தடுப்பூசி மையத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அரவிந்த் அவர்கள் கொரோனா நோய் தொற்று பரவாமல் தடுப்பதற்காக எடுக்கப்பட்டு வரும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து இன்று ஆசாரிப்பாளையம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்படும் தடுப்பூசி மையத்தை பார்வையிட்டு அனைத்து முன்னேற்பாடு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதான ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளரிடம் அவர் தற்பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 200 படுக்கை வசதிகள் கொண்ட கோவிட்-19 தடுப்பு மையம் செயல்படுவதாகவும் இன்னும் ஓரிரு நாடுகளுக்குள் 500 படுக்கைகளாக உயர்த்தப்படும் எனவும் தினமும் சராசரியாக 3000 பேர் தடுப்பூசி போட்டுக்கொள்ளும் வகையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் இது தவிர்த்து மாவட்டம் முழுவதும் அதிக எண்ணிக்கையில் கொரோனா தடுப்பு மையங்கள் ஏற்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் குமரி மாவட்டத்தில் இதுவரையில் 58,000 நபர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாகவும் இவர் தெரிவித்தார். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட்லையும் வந்து ஜஸ்ட் ஆசாரிப்பள்ளம் மெடிக்கல் காலேஜ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்க்குறதுக்கு ரேம்ப் அப் பண்ண போகிறோம். பிகாஸ் கேஸ் ஆர் ரைசிங் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து பெட்ஸு அதே மாதிரி ஐசியூ பெட்ஸ் as well as ஆக்சிஜன் பெட்ஸ் ஆல்ரெடி பழைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணது இருக்குது. பட் இப்போ எல்லாம் வி ஹேவ் டைவர்ட் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் கோவிட். ஸோ அதை பார்க்க தான் மெயினாக வந்திருந்தேன். ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் அபவுட் 200 பெட்ஸ் கரண்ட்லி. another 2-3 days வில் ரேம்ப் இட் அப் டு அபவுட் 500 பெட்ஸ் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மட்டும். 500 பெட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக கோவிடுக்கு அலோகேட் ஆகிடும். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க வந்திருந்தேன். அது தவிர வந்து வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன். எவ்ரிடே ஆல்மோஸ்ட் இப்போ நேற்றுலாம் கிட்டத்தட்ட 3000-3500 டோசஸ் வந்து வேக்சினேஷன் போட்டுட்ருக்கோம். கவர்மெண்ட் சைடில் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடில் வி ஆர் ஆல்சோ புஷிங். வேறு ப்ரைவேட் டீச்சர்ஸ்க்கு நேற்று ஒரு மீட்டிங் போட்டிருந்தோம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு. ஸோ இன்ஸ்டியூஷன் லெவலில் போய் மாசாக கேதர் பண்ணி வேக்சினேட் பண்ணுறது கொஞ்சம் டார்கெட் ஆர் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிற ஆஸ்பெக்டில் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் அதை தவிர நம்ம கோவிட் கேர் சென்டர்ஸ் ரெடி பண்ணுறதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் அதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அது நேற்று வந்து வி ஹவ் ஸ்டார்டட் 2 days பேக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ திஸ் கோவிட் ரிலேட்டடாக அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. சார் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக எவ்வளோ வேக்சினேஷன் போட்டுருக்கீங்க சார்? மொத்தம் கரெக்ட் நம்பர்ஸ் ஞாபகம் இல்லை. மோர் தேன் 58,000 பீப்புளுக்கு வந்து வி ஹவ் ஆல்ரெடி வேக்சினேட். 58,000 பேருக்கு மேலே வேக்சின் பண்ணிட்டோம். அது எலெக்ஷன் சமயத்தில் நிறைய பேர் நம்ம போலிங் பர்சனல் கவர்மெண்ட் ஸ்டாஃபு போலீஸ் எல்லாருமே வேக்சினேட் பண்ணோம் சார். அதுவும் உள்ள அடங்கும். அதில் பப்ளிக் தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 8,000 பேர் கிட்டத்தட்ட வேக்சினேஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டோஸ் மட்டும் சொல்கிறாங்க சார். இந்த இபாஸ் முறை கடமை கொடுங்க. ஸோ இபாஸ் வந்து கவர்மெண்ட்டில் ஜியோ போட்டாங்க இல்லைங்களா, தட் இஸ் ஒன்லி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், அப்ரூவல் கிடையாது. இது வந்து இன்டர்ஸ்டேட் அண்ட் ஃபாரின்லேருந்து வரவங்க மட்டும்தான். ஸோ கேரளாலேருந்து வரவங்க அவங்க பாஸ் எடுத்து தான் உள்ள. நம்மளை பொறுத்த வரைக்கும் கேரளாலேருந்து தான் மெயினாக வருவாங்க. நம்ம மக்கள் போயிட்டு திருப்பி வரலாம். ஸோ அவங்க வந்து பாஸ் எடுத்து தான் போகணும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பாஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும். அது பண்ணிட்டு தான் வர முடியும். 80 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டாச்சா இல்லை எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம போட வேண்டிய இருக்குது? அது எதாவது டேட்டாஸ் இருக்குது? நம்பர்ஸ் நாங்கள் ஓகே வேணா அங்கே நம்பர்ஸ் கொடுக்குறோம். பட் எவ்வளோ பேருக்கு பர்சன்டேஜ் பேஸில் சொல்கிறது கஷ்டம். ஏன்னா பாப்புலேஷன் வச்சு சொல்லணும். அது ரஃப் அப்ராக்சிமேஷன் தான் இருக்கும். சரி, நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோம், டேட்டா ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ வந்து 45 இயர்ஸ்க்கு அபோவும் போடணுங்கிறத வந்து கட்டாயப்படுத்திருக்கீங்க. அது மொத்தம் எவ்வளவு சென்டர்ஸில் வந்து இந்த வேக்சினேஷன் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு? ஓகே, இப்போ வந்து ஐ மீன் இப்போ என்ன நம்ம மெடிக்கல் காலேஜில் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் ஜிஹெச்எஸ் எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் பிஹெச்சிஸில் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். மினி கிளினிக்லும் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர வந்து சம்டைம்ஸ் ஏதாவது மேஜர் இடத்துல வந்து ஹெல்த் கேம்ப் மூலமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இன்ஃபார்மலாக பண்ணிகிட்ருக்கோம். பட் திஸ் ஹவ் வி ஆர் டூயிங். கிட்டத்தட்ட 25 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய இதில் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் I mean, I don't have exact numbers. More than 25 centers easy இருக்குங்க டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனால் இட்ஸ் கெட்டிங் ரேம்ப்ட் அப். அது இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்கும்.